வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட வேலைவாய்ப்பு நிலவரத்தை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். பொருளாதாரம் வளருது, ஆனா வேலைகள். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சில அடிப்படைகளை பார்த்துட்டு அப்புறம் பெரிய விஷயங்களுக்கு போலாம். முதல்ல தொழிலாளினா யாரு? சிம்பிளா சொன்னா பிழைப்புக்காக உழைக்கிற யார் வேணும்னாலும் தொழிலாளி தான். பொதுவா தொழிலாளர்களை 3 வகையா பிரிக்கலாம். சுய தொழில் செய்றவங்க, நிரந்தர சம்பளம் வாங்குறவங்க, அப்புறம் தற்காலிக கூலி தொழிலாளிகள். சரி, இப்போ கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம். 2017-18ல இந்தியாவோட தொழிலாளர் சக்தி சுமார் 471 மில்லியன். இந்த 471 மில்லியன்ல பாருங்க, முக்காவாசி பேர், அதாவது 75% கிராமப்புற தொழிலாளர்கள் தான். இந்த டேபிள்ல பாருங்க, கிராமங்கள்ல சுயதொழில் அதிகம், ஆனா நகரங்கள்ல நிரந்தர சம்பள வேலைகள் அதிகமா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவோட பொருளாதாரம், அதாவது ஜிடிபி, பல வருஷமா நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி வேலைகள் உருவாகுதா? இந்த நிலையத்தான் வேலையில்லா வளர்ச்சின்னு சொல்றோம். பொருளாதாரம் வளருது, ஆனா வேலைவாய்ப்புகள் இல்ல. சரி, இப்போ வேலைவாய்ப்போட கட்டமைப்பை பார்க்கலாம். இதுல முறைசாரான்னு 2 முக்கிய பிரிவுகள் இருக்கு. முறைசார்ந்த துறைனா ஒழுங்கமைக்கப்பட்டது, பாதுகாப்பு உண்டு. ஆனா முறைசாரா துறையில எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்தியாவோட தொழிலாளர்கள்ல சுமார் 93% பேர் இந்த முறைசாரா துறையில தான் இருக்காங்க. இப்படி முறைசாரா துறையில வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு பேர்தான் முறைசாரா துறைமயமாதல். இதோட சேர்த்து தற்காலிக பணியாளராக்குதல் அப்படிங்கிற ஒரு போக்கும் இருக்கு. அதாவது நிரந்தர வேலைகள் குறையுது. இந்த டைம்லைன் பாருங்க. வருஷங்கள் போக போக தற்காலிக தொழிலாளர்களோட சதவீதம் எப்படி அதிகரிச்சிருக்குன்னு தெரியும். இதெல்லாம் நம்மள வேலையின்மைங்கிற முக்கியமான சவாலுக்கு கொண்டு வருது. வேலை செய்ய ரெடியா இருந்தும் வேலை கிடைக்காத நிலைமை. வேலையின்மையிலும் பல வகைகள் இருக்கு. வாங்க இந்தியால இருக்கிற முக்கிய வகைகளை பார்க்கலாம். முக்கியமானது மறைமுக வேலையின்மை. தேவைக்கு அதிகமா ஆட்கள் ஒரு வேலையில இருக்கிறது. இது விவசாயத்துல அதிகம். அடுத்து பருவகால வேலையின்மை. வருஷத்துல சில மாசங்களுக்கு மட்டும் வேலை கிடைக்கிற ஒரு சூழல். சரி, வாங்க வேகமா ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கலாம். முதல்ல வேலையெல்லாம் வளர்ச்சி. ஜிடிபி வளர்றது, ஆனா அதுக்கேத்த மாதிரி வேலைவாய்ப்பா இல்ல. அடுத்து முறைசாரா துறைமயமாதல். அதாவது சமூக பாதுகாப்பு இல்லாத வேலைகள்ல தொழிலாளர்கள் அதிகமாவாது. அப்போ இந்தியாவோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வேலைவாய்ப்போட தரம் ரொம்ப குறைவா இருக்கிறது தான். அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான்: இந்தியா எப்படி அதிக வேலைகளை மட்டும் இல்லாம நல்ல வேலைகளையும் உருவாக்கும்?